வெல்கம் எவ்ரிவன். டிபின்னு சொல்லப்படுற காசநோய் நுரையீரலை தவிர்த்து நம்ம உடலில் பல இடத்துல வரும் அப்படிங்கிற விஷயம் உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும்? இந்த டிபி உயிரை பறிக்கக்கூடிய நோயா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் ஆமாம், உயிரை பறிக்கக்கூடிய நோய் தான். ஆனால் தாமதம் இல்லாமல் சிகிச்சை எடுத்தால் முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு நோய் தான். இந்த டிபியை பற்றி முழு உண்மையை சுலபமாக புரிகிற மாதிரி பார்க்கலாம். டிபின்றது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படுற ஒரு தொற்று நோய் தான். இந்த டிபி பொதுவாக நுரையீரலில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தி இருமல், சளி மாதிரியான அறிகுறிகளை காட்டும். ஆனால் அது சில சமயம் மூளை, எலும்பு, கிட்னி, லிம்ஃப் நோட் மாதிரியான பல இடங்களில் வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த டிபி காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. டிபி இருக்க ஒருத்தர் இருமினாலோ தும்மினாலோ ஏன் பேசுகிறது மூலமாக கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பரவும். குறிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்க உள்ள இடத்துல, வீடு காற்றோட்டம் இல்லாத இடத்துல டிபி இருக்க ஒருத்தர் கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட இந்த டிபி பரவ நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா, 2 வாரத்துக்கும் மேலே இருமல், சளி இருக்கும். இந்த சளி சில சமயம் ரத்தத்தோடு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மாலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் காய்ச்சல் இருக்கும். நைட் டைமில் அதிகமாக நனைஞ்சு போகிற அளவுக்கு வேர்த்து கொட்டுறது, உடல் எடை குறையிறதும் இதோட அறிகுறி தான். அப்புறம் சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லாமல் போகிறது, மார்பு வலியும் உடல் சோர்வும் இந்த டிபியோட அறிகுறிகள் தான். இந்த டிபியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நுரையீரல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது மூலமாகவும், சளி பரிசோதனை செய்கிறது மூலமாகவும், அப்புறம் மான்டாக்ஸ் டிபி டெஸ்ட்னு சொல்லப்படுற தோல் பரிசோதனை செய்கிறதும், இரத்த பரிசோதனை மூலமாகவும் இந்த டிபி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். டிபி குணமாகுமான்னு கேட்டால் ஆமாம், 100% குணமாகக்கூடிய நோய் தான் இந்த டிபி. ஆனால் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். இதுக்கு 6 மாதத்துக்கு தொடர்ந்து மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த டிபியோட டைப்பை பொறுத்தும், அந்த மருந்து எப்படி இந்த நோய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்தும் இந்த மருந்தை 1 வருஷம் வரைக்கும் கன்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர் மருந்து எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ண 1 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குணமான மாதிரி இருக்கும்போது அந்த மருந்து சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான விஷயம். இப்படி 6 மாதம் சாப்பிடாம பாதியிலே நிறுத்தும் போது இந்த டிபியோட வீரியம் அதிகமாகி உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும். டிபி வராமல் எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே பிசிஜின்னு சொல்லப்படுற தடுப்பூசி போடுறது மூலமாக டிபி வராமல் தடுக்க முடியும். டிபி இருக்கவங்க இருமல் வரும்போது வாய், மூக்கு பகுதிகளை மூடிட்டு இருமணும். காற்றோட்டம் இருக்க மாதிரி வீட்டை வச்சுக்கோங்க. டிபி இருக்க ஒருத்தவங்க மருந்து தவறாமல் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கோங்க. மற்றவங்க கூட க்ளோஸாக இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டிபி யாருக்கெல்லாம் அதிக ஆபத்தை தரும்னா, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு, குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களுக்குலாம் இந்த டிபி பெரும் ஆபத்தை உண்டு பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.